பார்த்துடலாம். இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அமைப்புகள் அப்படின்னா, சுயதொழில், வேலைவாய்ப்பு, குழந்தை பேரு, படிப்பு, உடல் ஆரோக்கியம், தாய் தந்தையருக்கு எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன, பெண்களுக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது, இப்படி எல்லா விதமான தலைப்புகள் கீழேயும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்படுதுன்னா, ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேஷ ராசிக்கு, மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் பலனானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் மேசராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் குருவும் இணைவு. இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மாத துவக்கத்தில் இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, முதல் 16 நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாதுங்க. முதல் 16 நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது. 16/8/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அற்புதமான பயிற்சி. சூரியன் 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல 26ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். 22ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறாருங்க. சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார். ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால், 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு புதன் செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆக்சிலேஷனை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதே போல் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாகுது. மாத கடைசியில் சுக்கிரன் வளம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஸோ இந்த 4 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுடைய சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சுயதொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு முதல் 16 நாட்களுக்கு சூரியனுடைய பார்வை இருக்குது. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைப்பதால அத்துணையும் சரியாகும். பாருங்க, சூரியனுடைய பார்வை மட்டும் இல்லை, குருவினுடைய பார்வை இருக்கு. குருமங்கள யோகத்தோட சேர்ந்து குரு பார்க்கிறார். சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம். கவலையே பட வேண்டாம். என்ன, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் போய் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளுக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் பத்தாதுன்னு அடுத்தடுத்து ஓட வச்சுட்டே இருக்கு. அந்த லாபத்தில், தொழில் முன்னேற்றத்தில் திருப்தி அடைய மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுது. இன்னும் பண்ணலாம், இந்த அளவுக்கு கிடைச்சது எனக்கு போதுமானதா இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். பெண்களாக இருந்தால் மாமியார் அப்படிங்கிற உறவு உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ மாமியார் அப்படிங்கிற உறவை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் அனுசரித்து போகணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிடிவாத போக்கோட நடந்துக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம
அவங்கள அனுசரித்து கவனமாக அவங்ககிட்ட சரியாக பேசி சில விஷயங்களை சமாளிச்சுக்கிறது நம்ம கையில் இருக்குது. வீண் பகையை ஏற்படுத்திக்க கூடாது. ஏன்னா சூரியனுடைய பார்வையும் கிடைச்சாச்சு, குருவனுடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு கிடைச்சாச்சு, 10ஆம் அதிபதி வேறு வக்கரமாக இருக்கார் லாபஸ்தானத்தில். அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் சிவியரான சூழல் தான். ரொம்ப ஹெட்வைட்டாக பேசுகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கும். தான் அப்படிங்கிற ஒரு இருக்கும் மாமியார்கிட்ட. ஸோ அதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும், அவ்வளோதான். வேலையில் அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் புதுசாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற திட்டம் இந்த காலகட்டம் உதிக்கும். முதல் 16 நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமாக செய்யலாங்க, ஒன்றும் குறையே இல்லை. தாராளமாக செய்யலாம், அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் உண்டு. அரசாங்க அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள்ல அந்த துறைகளில் அந்த துறைகளில் இருக்கிறவங்களோ இது அந்த துறையை நம்பி தொழில் செய்யக்கூடிய நபர்களோ, கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கலாம், ரோடு கான்ட்ராக்ட் இருக்கலாம், இல்லை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பத்திரப்பதிவாளராக இருக்கலாம் உள்ள. ஸோ இந்த மாதிரி அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுயதொழில் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. மேஷத்துக்கு தனியாக அது தெரியும், நம்ம நல்ல வளர்ச்சி இந்த மாதத்தில் இருக்குது, பரவாயில்ல, போன மாதத்தை விட இந்த மாதம் 2 மடங்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன வேணும்னாலும் இந்த முதல் 16 நாட்களில் உங்களால் பண்ணிக்க முடியும். அதற்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுது. சரி, ஓகே. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா, பாருங்கள், 6ஆம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அங்கே போய் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் வக்ரகதியில் 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வக்ர பயிற்சி கூட ஆகிறார். ஸோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய திட்டம், சிந்தனை, செயல் எல்லாமே சூப்பராக இருக்கும், அடுத்தவங்க பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது நிறைய இடைஞ்சல்கள், நிறைய எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா அம்பு உங்களை நோக்கி தான் பாயுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் நம்ம சலைச்சாலா? கிடையவே கிடையாது. ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு கூட, பாக்கியாதிபதி கூட போய் உட்கார்ந்துருக்கார். அதுக்கெல்லாம் நம்ம சலைச்சாலா? கிடையவே கிடையாது. செவ்வாய் குருவோடு இணைந்து அந்த 6ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது, அப்படி ஒரு நல்ல விஷயம். அப்போது எவ்வளவோ இன்னல்கள் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. ராஜா தான் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சப்போர்ட் பண்ணலைன்னா போதும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம், நம்மளுக்கு உண்டானது நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுசாக நம்புங்க. கொஞ்சம் பிடிவாத போக்கு குறைச்சிக்குங்க வேலையில். எனக்கு அலாட் பண்ணக்கூடிய வேலை இவ்வளோதான் எனக்கு லிமிட், நான் இதை மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சர்க்குள்குள்ளே இருக்காதீங்க. கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும், ஆள் இல்லாத நேரத்தில் நம்மளும் அதை சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதை முழுசாக அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள், அது நல்லது. மற்றபடி எதிர்ப்புகள்னு யாராவது இருந்தால் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு வந்துடுவீங்க, அதில் கவலையே இல்லை. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது மேச ராசிக்கு இந்த மாதத்தில்? 4ஆம் இடத்துல சூரியன் 5ஆம் அதிபதி, அடுத்த 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பெரியவங்களுக்கெல்லாம் அப்படி தான். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மாறப்போகுது. தாயார் அப்படியே பிரிஸ்காக இருக்க போகிறாங்க. உடலில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முக்கியமாக அந்த கை விரல்கள் சொந்தமான விஷயங்கள் தொந்தரவு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நார்மலாக ஆகிறதுக்கு. ஏன்னா புதன் வக்ரம் ஆயிடுச்சு. 22ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆகுது, அதாவது சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுது. ஸோ அப்போ அந்த நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். 6 கூடியர் வக்ரமாக இருக்கிறார் இல்லையா, நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. அப்போது இன்னுமே அவங்க நல்லா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அம்மாவை
அம்மாவை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக ரெடியாகும். காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள், கால் வலி மூட்டு வலி இதெல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது. ஓகே, படிப்பு, குழந்தைகளுக்கு படிப்புலையும் எந்த தொந்தரவும் இல்லை. 2ஆம் பாவத்தில் குருவும் செவ்வாய் இணைவு, குருமங்கள யோகம் 2ஆம் பாவத்தில். 4ஆம் இடத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை தான் இருக்குது தவிர பாவகிரகங்கள் யாருமே பெருசாக பார்க்கல. 4ஆம் இடம் பாதிக்கப்படலை. 5ஆம் இடமும் அந்த புதன் வக்ரமாக இருக்கிறார், அதனால் தப்பு இல்லை. சூரியனுமே 16ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ உயர்கல்வி, மேல்கல்வி, ஆரம்ப கல்வி இந்த அமைப்புகள் எங்கேயுமே தொந்தரவுகள் இல்லை, நல்லபடியாகவே இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். முதல் 16 நாட்களுக்கு மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் உண்டாகும், அவ்வளோதான். பெருசாக வேறு எந்த மாற்றங்களும் இல்லை, நல்லபடியாகவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாத கடைசியில் 25/8/2024 அன்னைக்கு கன்னிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னியில் அந்த சுக்கிரன் நீசம், அது இல்லாமல் கூட கேதுவும் இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள் கணவன் மனைவிக்குள்ள முறையற்ற புரிதலை ஏற்படுத்திடும் மாத இறுதியில். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா போதுமானது. முதல் 25 நாட்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, 5ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார், எந்த தொந்தரவும் இல்லை, நீட்டாக போயிடும். கடைசி வாரம், அந்த மாதத்தோட கடைசி வாரம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த விதத்துலையும் தகுதி இல்லை அப்படிங்கிறது மனசு உணர வச்சோம். நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம், ஒய்ஃபு இல்லை நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோதான், நம்மளுக்கு அவருக்கும் சரியான மேட்ச் இல்லையோட இருக்கு அப்படின்னு நினைக்க வச்சிடும் இந்த காலகட்டம், கடைசி ஒரு வாரம். ஸோ அதனால் கடைசி ஒரு வாரத்தில் வெளி வட்டார நபர்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடிய அட்வைஸை தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுட்டு நீங்களா சுயமாக முடிவெடுங்க. ஸோ அதனால் கடைசி ஒரு வாரம் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. வருமானம் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டால், நல்ல வருமானம் உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இணைவு, குருமங்கள யோகம் தனஸ்தானத்தில் நல்ல வருமானம் உண்டு. வீடு, சொத்து, நிலம், கெமிக்கல், மெடிக்கலில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறது சரி, ஃபினான்சியல் அட்வைசராக இருக்கீங்க, டீச்சர்ஸாக இருக்கீங்க, ஒரு டிரைவராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஜாப் செய்கிறீங்க, இந்த மாதிரி எந்த அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடைசி 25ஆம் தேதிக்கு மேலே, கடைசி இந்த 5 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதைய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அந்த சம்பாத்தியம் வீடு சேராமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கடைசி வாரத்தில் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு, பொருளாதார நிர்வாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, சரியா? ஓகே, கணவன் மனைவிக்குள்ள குடும்பம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தாச்சு, உடல் ஆரோக்கியம் பார்த்தாச்சு, படிப்பும் பார்த்தாச்சு, மேக்சிமம் எல்லா விஷயங்களும் கவர் பண்ணிட்டோம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், படிப்புக்காக அல்லது வேலைக்காக, இதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த மாதம் முதல் 26 நாட்களுக்கு முழு சாதக பலனை அது தரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, வேலைக்காக, தொழிலுக்காக எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி. அதே போல் தந்தையின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் தான். அந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன குறைநடைகள் இருக்குது. அந்த புதன் வக்ரமாகி 4ஆம் இடத்துக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் உடல் தொந்தரவுகள் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு போகும் உங்களுக்கு. ஸோ அந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குது. இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள்ங்க, சிம்பிள். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், 2 எது வேணாலும் ஏற்றலாம். நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றிட்டு செவ்வரளி பூ மாலையாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை முன்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு உதிரியாக கொஞ்சமாவது செவ்வரளி பூ முருகனோட பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணால் போதும்.
செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள்